சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செய்ய வழக்கில் குற்றவாளி சதீஷுக்கு மரண தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்த கல்லூரி மாணவி சத்யபிரியாவும் அதே குடியிருப்பை சேர்ந்த சதீஷும் காதலித்ததாக தெரிகிறது. இதனிடையே இந்த காதலுக்கு சத்யபிரியாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் சத்யபிரியா சதீஷுடன் பேசுவதை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது சத்யபிரியாவை ரயில் வரும்போது தண்டவாளத்தில் தள்ளிவிட்டு கொலை செய்தார். மகள் உயிரிழந்ததை அறிந்து வேதனைப்பட்ட சத்யபிரியாவின் தந்தையும் அன்றைய தினம் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த சத்யபிரியாவின் தாயாரும் அடுத்த சில மாதங்களில் உயிரிழந்தார். இதனிடையே மாணவி சத்யபிரியா கொலை வழக்கில் 70 சாட்சிகளிடம் விசாரணை நடத்திய போலீசார் குற்றப்பத்திரிகையை அல்லிக்குளம் மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் சதீஷ் குற்றவாளி என கடந்த 27ஆம் தேதி நீதிபதி ஸ்ரீதேவி தீர்ப்பளித்தார். அவருக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட்டது. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிப்பதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்.